ஒரு ஆளுக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்க தெரிஞ்ச உடனே இந்த ஜெபம் பண்ணுவான் அவன். அப்படி பண்றதா இருந்தா கூட அதனால அவனுக்கு டவுட் வந்துடும். என்னன்னா அங்க போவோமா இல்லாட்டி வேற எங்கேயாவது போயிடுவோமா, இல்லாட்டி அவன் மேலே போன போது என்னை உன்னை அறிவேன் மகனே வான்னு கூப்பிடுவாரா, இல்லாட்டி டவுட் ஃபுல்லாது சந்தேகமா போவோமா. இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துடும். ஆனா அவர் தைரியமா சொல்றாரு, ஐ கம்ப்ளீட்டட் தி மிஷன். சரி படிமா. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அதனால நீங்க நினைச்சுக்காதீங்க நீங்க போய் கர்த்தரை தெரிஞ்சு கொண்டீங்கன்னு. நம்ம யாரும் கர்த்தரை தெரிஞ்சு கொள்ள, அவர் தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த டவுட் ரொம்ப நாளா எனக்கும் இருந்துச்சு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்ல, அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். பிதாவாகிய தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு அதை எடுத்து குமாரனை கொடுக்கிறாரு. ஸோ வி கேன் ஹாவ் ஒரு தைரியமா சந்தோஷப்படலாம். இதுக்காக அவர் என்னை தெரிந்து கொண்டார். மற்றவனுக்கு தெரியல, ஆனா என்ன தெரிந்து கொண்டார் அவரு. ஆனா மற்றவனையும் தெரிஞ்சு கொள்ளணும், அதுக்காக ஜெபிப்போம். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், அதையும் கேரண்டி பண்றாரு. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். To the point he is praying. இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் பிரேயரை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எங்க இருந்து வார்த்தை வந்துச்சு? இவ்வளவு நாள் வந்து லவ் யுவர் எனிமீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு. இங்கதான் ப்ராப்ளமா இருக்குது நம்மளுக்கு. ஆண்டவரே நான் சொல்றபடி எல்லாம் கேளுங்க ஆண்டவரே. அவரு சொல்றாரு நான் சொல்றபடி எல்லாம் நீ கேடு. ஆண்டவரே எனக்கு நீர் வேண்டும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் பாட்டு பாடுவோம். என்னையா நீ சொல்ற? அவர் சொல்றபடி நடக்கிறியா? இல்லை. அவர் எனக்கு சொந்தம், நீரேன் சொந்தம், நீரேன் பக்கம், துன்ப வேலைகளில் இன்ப வேலைகளில், இது மாதிரி இந்த உலகத்துக்குரிய காரியமாவே பாடிடுறோம். அங்கே அவர் எதுவுமே உலகத்துக்குரிய காரியமா பேசல, எல்லாமே அங்க ஒரு காரியமா தான் பேசுறாரு. அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று. நீ ஏற்றுக்கொண்டாதான் நீ அங்க அவரிடத்திலிருந்து வந்தேன்னு சொல்லி நீ அறிவை சீல் பண்ற அந்த வார்த்தையை. வெரி டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட் அது. நம்ம அவர் இயேசு தேவனிடத்தில் வந்தார், வாயை திறந்து சொல்லிடலாம். ஆனா இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார்ன்றதை நம்ம உறுதியாக கன்ஃபார்ம் பண்றோம். நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இந்த 11க்கு 11க்கும் 12க்கும் சேர்த்து சொல்றாரு. இது கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா இந்த இயேசு உயிர் தெழுந்து போன பிறகு 120 பேர் காத்திருந்தாங்க மேல் வீட்டாரையில். அவங்களும் இருந்தாங்க. ஆனா சீஷர்கள் பட்டம் இவங்க 12 பேர் தான் கிடைச்சிச்சு. அதுல ஒருத்தன் பிசாசா இருந்தான், பேய்குட்டியா இருந்தான். அவனை தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு இன்னொருத்தனுக்கு சீட்டு போட்டு எடுத்துட்டாங்க. ஆனா நம்பர் 12 இஸ் இம்பார்ட்டன்ட்.
அவருக்கு வேணும். இந்த நம்பர் 12 எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12 கல் இருக்குது. எடுத்து 21 நினைக்கிறேன். அவருக்கு 12 இந்த நம்பர், ஹி இஸ் காட் ஆஃப் நம்பர்ஸ். 1வது நாளில் இது சிருஷ்டித்தார், 7வது நாளில் ஓய்ந்திருந்தார், 6வது நாளில் மனுஷனை சிருஷ்டித்தார். இப்போ 7 முக்கியம். சீசன், ஒவ்வொரு சீசனும் 7 இருக்கு, 7ல் இருக்கும். இப்போ பாருங்க, ஆமா 14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அஸ்திபார கற்கள் இருந்தது. 12 சீஷர்கள் இருந்தார்கள். 12 முத்துக்கள் இருந்தது. 12 இது இருந்துச்சு. 12 சீஷர்கள் இருந்தார்கள். அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்து. பிரதர்ஸ் எங்க போய் உட்கார்ந்து பாருங்க. ஆனா ஒருத்தன் கூட ஒருத்தனை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. நேச்சுரல் சாவு கிடையாது. கழுத்தை வெட்டுறது இது மாதிரி பண்ணி கல்லால் அடிச்சு சாவடிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணானுங்க. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அவன் 12,000 ஸ்தாதி கணக்கு போட்டு பார்ப்பாங்க. ஸ்தாதினா என்ன அர்த்தம்? 1500 மைல். இந்தியாவோட பெருசு. இந்த சைடில் 1500 மைல்ஸ், இந்த சைடில் 1500 ஸ்கொயரு, மேலேயும் அதுலேயும் ஸ்கொயர், அதுலேயும் 1500 மைல்ஸ். அப்போ அவர் ராஜ்யம் எவ்வளோ பேர், அவர் கட்டுற கட்டடம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின் படியே 144 முழம். எது ஐ திங்க் இது மாதிரி புர்ஜ் கலிஃபா மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஹைட்டு. அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. பாத்தீங்களா எப்படி கொண்டாடுறாரு. நகரம் நம்ம ஊர்ல கோல்டு எரிச்சு நம்ம அவசரப்பட்டு இருக்கிறோம். நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது ஸ்வர்ணரத்னம், 8வது படிக பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே இதாவது பார்த்துருக்கோமா? நம்ம கேள்விப்பட்டதில்லை. நம்ம அதுதான் நம்ம கெப்பாசிட்டி. ஏதாவது நேரில் பார்த்துருக்கோமா? வைரம் பார்த்துருக்கோம், வைடூரியம்னு போட்டிருக்க, வைரத்தை பார்த்துருவோம். ஆனா அவர் டிசைனா நம்மளுக்கு செய்யறாரு. அதனால புவரா இருக்கிறது அவருக்கு சந்தோஷம் இல்லை. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. முத்துக்கள் 12 வாசல் இதுக்கு வச்சுட்டாரு. 1500 மைலுக்கு 12 வாசல். ஒவ்வொரு முத்தா இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. சுத்த பொன்னாய் இருந்தது.
24 கேரட் கோல்டு, அது மேலே இருக்குதான்னு தெரியல. 24 கேரட் கோல்டு நம்ம வாங்குறது வந்து 9. நேற்று இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தேன், பேப்பரில் வந்துச்சு. 9 கேரட் கோல்டு இருக்குதான். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இன்னைக்கு கோயிலு கட்டுன்னு சொல்லி என்னை உயிரை எடுத்து நம்ம மாதிரி கோயில் இல்லை, அலங்காரமா இல்லை, அதிகமான ஆட்கள் இல்லை. ஐயோ, உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காரான்னு பாரியா முதல்ல. அங்க அந்த இடத்துல அது ஃபுல்லா ஓனர்ஷிப்பே அவர் தான் இன்னைக்கு அங்க இருக்கிறாருன்னு சொல்லுது. அந்த இடத்துல தேவாலயத்தை பார்க்க முடியல. தேவாலயத்தை கட்டுன்னு அவர் எங்கேயாவது சொன்னாரா? ஒரு 2வது ஆலயம் கட்டும் போது தான் இவங்க சோம்பேறித்தனமா உட்காந்துருந்தாங்க, கட்ட வச்சாரு. அது கூட இயேசு வரும்போது ஒரு கல்லின் மேல கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போயிடும் சொன்னாரு. அது மாதிரி இடிக்கப்பட்டு போயிடுச்சு. 1வது ஆலயமும் போச்சு, 2வது ஆலயமும் போச்சு. அவர் 3வது ஆலயத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னாரு? ரீனா தன்னை சரீரத்தை குறித்து தான் ஆலயம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது இங்க பொருந்தது. இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு சொன்னாரு. அதுக்காக ராத்திரி ஃபுல்லா காத்து கிடந்தாங்க. எந்திரிச்சிருவாரு சொல்லிட்டு பயந்து பார்த்தாங்க. அப்பவும் தாண்டி தான் எந்திரிச்சாரு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஆட்டுக்குட்டியானவருமே அது காரியம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். முடிஞ்சு போச்சு. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.